அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்லி லெவல் நம்ம போன வாரம் சனிக்கிழமை அப்டேட் பண்ணிட்டோம். இந்த வீக்குக்கு எங்க போனா செல்லு பை அப்படிங்கிறது மந்த்துக்கு மந்த்து ஆரம்பிக்கும் போது அதுவும் வீக் இதுவா பிகினிங்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். என்ன வேல்யூஸ் எங்க போனா செல் எடுக்கணும் பை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அது இந்த மெத்தட்ல ஆப்ஷன் பையிங் எல்லாம் பண்ணக்கூடாதுன்றதும் சொல்லியிருப்போம். இது ஹெட்ஜிங்கோட மட்டுமே எடுக்க வேண்டும். ஹெட்ஜிங் இல்லாம இந்த ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பொசிஷன் ட்ரேட்ஸ். ஆப்ஷன் பையிங்கிறது இன்ட்ராடேவோட முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தியரி. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த வாரத்துக்கான இதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் நம்ம போடும்போது எங்க இருந்தது, இந்த இடத்துல சம்திங் இருங்க ஒரு 1 செகண்ட். எஸ், இங்க இருந்தது. ஓகேங்களா? நம்ம போடும்போது இப்படிதான் இருந்தது. மார்க்கெட்ல இங்க இருந்து 24,428 போனா செல்லு நியர் அங்க போனா, அதே 23,858 வந்தா பை, ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம். இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே டே கேண்டில் படி. இல்ல 15 மினிட்ஸ் வச்சீங்கன்னா மறுபடியும் உள்ள வந்தா மறுபடியும் என்ட்ரி எடுக்கணும் நீங்க. ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க டே கேண்டில் படி இங்க போய் டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் என்ன ஆகுதுங்க, என்னைக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை போய் செல் ஜோனுக்குள்ள போயிடுச்சு செல் எடுத்துக்கு. ஆனா அது வரைக்கும் டார்கெட் கொடுத்துச்சா? கொடுக்கவே கிடையாது. என்னைக்கு கொடுக்குது, எக்ஸ்பைரி டேவோட இதனுடைய வேலிட் முடியுது. நேத்து எக்ஸ்பைரி டேல இதுக்காகவே மார்க்கெட்டை இறக்கி இங்க பாத்தீங்களா, நம்மளுடைய மினிமம் டார்கெட் எவ்வளவு, 100 பாயிண்டா, 125 புள்ளி இறக்கிட்டாங்களா? இறக்கிட்டு தான் மார்க்கெட்டை ஏத்துனாங்க. அந்த மினிமம் டார்கெட்டை கொடுத்துட்டு தான் வீக்லிலையும். சரி, இதை அப்படியே போயிட்டு 15 மினிட்ஸ் செக் பண்ணலாம். 15 மினிட்ஸ்ல பாருங்க, 15 மினிட்ஸ்ல இங்க வரும்போது நீங்க செல் ட்ரிகர் பண்ணிருப்பீங்களா? என்ன இருக்கு பாருங்க. 15 மினிட்ஸ் நீங்க போய் க்ளோஸ் வச்சு, நான் ஏன் சொல்றேன் இது டே கேண்டில் க்ளோசிங் பேசிட்டு ஹெட்ஜிங் இல்லாம எடுக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இங்க க்ளோஸ்டா ஸ்டாப் லாஸா, மறுபடியும் உள்ள அன்னைக்கே வந்துருச்சா, மறுபடியும் நீங்க என்ட்ரி எடுக்கணுமா? மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகரா, மறுபடியும் அன்னைக்கு உள்ள வந்துருச்சா, மறுபடியும் என்ட்ரி எடுக்கணுமா? அப்போ டே கேண்டில் க்ளோசிங்கா இருந்தா பிரச்சனை இல்லை. அப்போ ஹெட்ஜிங்கோட தான் எடுக்கணும். ஏன் டே கேண்டில் பெருசா போய் மேல க்ளோஸ் வச்சுட்டா ஹெவி லாஸ் ஏற்படும் இல்லையா? அப்போ இதனுடைய ரூல் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும். அப்போ அன்னைக்கு 100 பாயிண்ட் அழகா 125 புள்ளிகள் ஒரே இது. அதுக்காகவே மார்க்கெட் அன்னைக்கு இறங்கினாங்க, பையில இருக்கிற மார்க்கெட்டை இறக்கி கொண்டு வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 100 பாயிண்ட் புக் பண்ணியிருந்தா ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சுன்னா ஸ்டாப் லாஸ் டிக்கெட் எட்ஜிங்ல எடுத்திருப்பீங்க. எட்ஜிங்ல எடுத்திருக்கிறது அன்னைக்கே ராக்கெட். இங்க என்ன நஷ்டமாச்சோ அதை விட டபுள், அடுத்த அதே ப்ராஃபிட் அதை விட அதிகமாகவே இங்க மேல கொடுத்துருக்குவாங்க. அதுதான் இந்த மேக்ஸினுடைய பியூட்டி. வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் வீக்கான லெவல் நான் அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே லீவ்ல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? அப்போ இதை எட்ஜிங் இல்லாம பண்ணாதீங்க. இதை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்றதெல்லாம் ரிஸ்க். பண்ணலாங்க, உங்களுடைய ரிஸ்க் எடுத்து நீங்க பண்றதுன்னா பண்ணலாம். நான் இதை வச்செல்லாம் ஆப்ஷன் பையிங் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தினமும் ஆப்ஷன் வீடியோ இன்ட்ராடேல போடுறோம்ல, அதுல என்ன சொல்றோம், மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். ஓகேங்களா? அதனால சிந்திச்சு செயல்படுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் லெவல் நான் வர நாட்கள் அப்டேட் பண்றேன். நாம மேக்ஸ் இதுவும் மேக்ஸ் தாங்க. நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஏரியா எதையுமே பயன்படுத்துறது கிடையாதுங்க. இல்லையாட் வேவ் எதுவுமே மேக்ஸ் படி வேல்யூ வரும். அதுதான் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எல்லாமே. ஓகேங்களா? அதனால படித்து பிராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. யாரோ யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதே தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.